நம்ம சேனலில் பார்க்க நபருக்கு நண்பர்களே, சிவாஜியோடைய புகழ் இன்னைக்கு வரைக்கும் நிலைத்திருப்பதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய ரசிகர் பெருமக்களான நம்ம எல்லாருமே தான். ஏன்னா, ஒவ்வொரு வருஷமுமே ஏதாவது ஒரு விஷயத்த புதுசா கிரியேட் பண்ணி, சிவாஜியோடைய புகழ மேலும் மேலும் உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. ரசிகர்கள் இவ்வளோ பேர் இருந்தாலுமே, இன்னும் ஒரு சில ரசிகர்கள் வந்து ஒருபடி மேல போயி, சிவாஜி சார் மாரியே வேடமிட்டு நடிச்சு, அதன் மூலமா 2K ஜெனரேஷன்ஸ்க்கு சிவாஜி சார பற்றி தெரியப்படுத்துறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சிங்கப்பூர் சிவாஜி அசோகன் அவர்கள். இந்த வரிசையில இப்போ சமீபத்துல வெளியான வணங்கான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்துல ஒரு நடிகர் நடிச்சிருந்தாரு. அவரை பார்த்த உடனேயே சிவாஜி சார நேர்ல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பல பேருமே சொல்லியிருந்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல பல பேர் மெசேஜ் பண்ணி அந்த போட்டோவையும் போட்டு இவர் யார் அப்படின்றத பத்தி பேசுங்க, சிவாஜி சார் மாதிரியே இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. சரி, என்ன அப்படின்னு சொல்லி நானும் அந்த வணங்கான் படத்தை திரும்ப போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த நடிகர் யார் அப்படின்றத பார்ப்பதற்காக அதை ஆராய ஆரம்பிக்கும் போது தான் அவருடைய பல இன்டர்வியூஸ், பல ஸ்பீச்சஸ் பார்த்தேன். அப்போ எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சாரை நேரில் பார்த்த ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் யார் அந்த நடிகர், அவருடைய பின்னணி என்ன அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஒரு சிவாஜி ரசிகராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எவ்வளவோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சரி, வாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவருடைய ஃபோட்டோஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவருடைய பேர் என்ன அப்படின்னா பாலசிவாஜி. இவர் சென்னையை சேர்ந்த ஒருத்தர் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இவர் வந்து இப்போ தான் தெரிய வந்திருக்காரு. ஆனால் இவருடைய இன்டர்வியூஸ் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. இவர் வந்து முன்னாடியே நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. தன்னுடைய 16வது வயதிலேயே சிவாஜி சார் இருந்த அந்த ஒரு காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா நாடகத்தில் நடிச்சிட்டு தான் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி சாருடைய ரசிகராகவும் இருந்திருக்காரு. சிவாஜி சாரை நேரில் மீட் பண்ணவும் செஞ்சுருக்காரு. ஒரு படத்துலையும் கமிட் ஆகியிருக்காரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே. அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஷூட்டிங்க்கு போகும்போது அங்கே நடந்த ஒரு சில விஷயங்கள் காரணமாக சினிமாவும் வேணாம், நடிப்பும் வேணாம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து தன்னுடைய ஓன் பிஸ்னஸ் பண்ணி மிகப்பெரிய இடத்துல வந்து உயர்ந்திருக்காரு. அப்போது குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா இவருடைய பையன் கல்யாணத்துக்கு சீரியல் டைரக்டர்ஸ்லாம் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா அவங்க இவருடைய லுக்கை பார்த்து சீரியல் நடிக்கிறதுக்கான சான்சஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சில சீரியல்களை நடிச்சிருக்காரு. சீரியல்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும்போது தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே இயக்குனர் பாலா இவரை மீட் பண்ணியிருக்காரு. மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூ நடத்தியிருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூ மூலமாக செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த படத்தில் நடித்ததுக்கப்புறமா தான் இவரை பற்றி நம்ம எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தில் இவருக்கு ஒரு சர்ச் ஃபாதர் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருடைய தோற்றம் சிவாஜி சார் மாதிரியே இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்தை தோற்றமாக மட்டும் காட்டாமல் டயலாக்லேயுமே இந்த படத்தில் வெளிக்காட்டியிருக்காங்க. அவர் பார்க்கறதுக்கு சிவாஜி மாதிரி இருக்கிறதால நடிக்கிறாருன்னு நினச்சிட்டேயா. இந்த ஒரு டைலாக்கை இந்த இடத்துல பால சிவாஜிக்காக வச்சாங்க பார்த்தீங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அவரை இன்னுமே வந்து மக்கள் மத்தியில் பேச வச்சுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாரு பிஹைண்ட் வுட்ஸில். அதில் அவர் பேசக்கூடிய விஷயமும் வந்து அப்படி தான் இருக்குது. அவர்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து சிவாஜி சார் மாதிரியே இருக்கிறதுனால உங்களை எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கொண்டாடுறாங்க தான். ஆனால் தான் நான் வந்து சிவாஜி சார் லுக்கில் இருந்தாலும் நான் அவருடைய நடிப்பை என்றைக்குமே ஃபாலோ பண்ண மாட்டேன். ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இமயம். அவர் பக்கத்தில் நான் வந்து நெருங்கக்கூட முடியாது. என்னுடைய தோற்றம் வேணால் இப்படி இருக்கலாம், ஆனால் அவர் வேற நான் வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அந்த உயரத்தை எட்டி பிடிக்க யாராலும் முடியாது. என் உயரம் எனக்கு தெரியும். என் உயரத்துக்கு மேலே நான் ஓட முடியாது. நான் ஏதோ அப்படி அவர் பார்த்த தூசிக்கு கூட நான் சமமாக மாட்டேன். எனக்கு இந்த ஒரு இன்டர்வியூ பார்க்கும்போது ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் தான் இருந்துச்சு. ஓகே, ஒவ்வொரு முறையும் சிவாஜியோடைய புகழை பற்றி மீடியாவில் ஒவ்வொரு நபர்கள் பேச வைக்கிறாங்க. அந்த வரிசையில் வணங்கான் படத்தை நடித்து இந்த ஒரு நடிகர் பேச வச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சிவாஜி ரசிகராக நீங்கள் எதை நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நடிகரை நீங்கள் வந்து இன்டர்வியூஸில் பார்த்துருப்பீங்க. இவர் எப்படி இருக்கார், ஒரு ரசிகராக நீங்கள் இவரை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் எப்படி பார்க்குறேன்றதை வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு நியூஸை நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.